அதிமுகல எல்லாரும் ஒன்றுபட்டாதான் பெரும்பான்மை இடங்கள்ல அதிக அளவு வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வண்ணத்துலதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. நான் இப்போ சில கேள்விகள் மட்டும் கேட்குறேன், சொல்லுங்க. செங்கோட்டையன் வெளியில ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொன்னார். யார் ஒன்று சேரணும்னு சொன்னாரா? அதிமுக இருக்காங்க, அதிமுக தான் ஒன்று சேரணும். அதிமுக எதுக்கு அதிமுக ஒன்று சேரணும்? இப்போ இருக்கிறவங்கன்னா டிடிவி எப்படி அதிமுகவில் சேர முடியும்? டிடிவி ஒரு கட்சி நடத்துறாரு, ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் எப்படி அதிமுகவில் சேர முடியும்? சண்முகம் பேட்டி பார்த்தீங்களா? வச்சு செய்கிறாரு. திருமாவளவன் பேட்டி பார்த்தீங்களா? ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படின்னு வச்சு செய்கிறாரு. காங்கிரஸில் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது. அதில் ஒருத்தர் பேசுகிறாரு, 125 தொகுதிகளை நாம் கணக்கில் இட்டு வேலை செய்யணும் அப்படின்னு பேசுறாரு மேலிட பொறுப்பாளர். இப்போ செங்கோட்டையன் அவர்களை பின்பு இருந்து இயக்குறது அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுகவுடைய இந்த பிளவுக்கு காரணமே திமுக தான். சூப்பரா சொல்லிடுறாப்புல. திமுக அண்ணாமலை இவர்களை ஆப்ரேட் பண்றாரு, அவ்வளவுதான் விஷயம். திமுக கொடுக்குற அசைன்மெண்ட்ல தான் அண்ணாமலை இயங்க ஆரம்பித்தார். இது டெல்லியில அமித்ஷா வரைக்கும் தெரியும். கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணார். அதுக்கு இவரு நல்லா துணை போனார். என்ன பண்ணாரு? ஊடகங்களை அடிக்க. அதிமுக ஊழல்வாதிகள் தான், அவங்க ஃபைல்ஸையும் வெளியிடுவேன் அப்படின்னாரா? ஜெயலலிதா என் மனைவி ஜெயலலிதா விட 1000 மடங்கு மேலானவர். ஜெயலலிதா ஒரு தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு. யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜேர்னலிஸ்ட் முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஊர் கூடி இழுத்தாதான் தேர் நகரும் அப்படின்னு சொல்லிட்டு பூவை மூர்த்தியார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இன்ஜின் வச்சு இழுத்தாலும் நகரும். சரி, சொல்லுங்க. அதிமுகல எல்லாரும் ஒன்றுபட்டாதான் பெரும்பான்மை இடங்கள்ல அதிக அளவு வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு வண்ணத்துலதான் அவங்க பேசியிருக்கிறாங்க. இது உண்மைதான? எதனால இந்த செங்கோட்டையன் இந்த மாதிரி பிரிவுகள் எதனால ஏற்படுது? இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்? சரி, நான் இப்போ சில கேள்விகள் மட்டும் கேட்குறேன், சொல்லுங்க. செங்கோட்டையன் வெளியில ஒரு நல்ல நோக்கத்துக்காக எல்லோரும் ஒன்று சேரணும்னு சொன்னார். யார் ஒன்று சேரணும்னு சொன்னாரா? அதிமுக இருக்காங்க, அதிமுக தான் ஒன்று சேரணும். அதிமுக எதுக்கு அதிமுக ஒன்று சேரணும்? பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணும்னு சொன்னாரா? யாரை சொன்னாரு? அப்படி சொன்னாரான்னு கேட்குறேன். குறிப்பிட்டு சொல்லலாம், அதுக்கு அர்த்தம் அதுதானே. அதை நீங்க தனி இதெல்லாம் சொல்லாதீங்க. அவரு சொன்னதை மட்டும் நான் கேட்குறேன். யார் சொன்னாரா? எனக்கு தெரியாது, பொதுச் செயலாளர் முடிவு பண்ணுவார்னாரு. இப்போ நீங்கள் யார் சொன்னீங்க? ஓபிஎஸ், டிடிவி, இதெல்லாம் ரைட்டு. பிரிந்து போனவர்கள் தானே அவங்க ஒற்றுமையாக இருக்காங்களா? இப்போ நீங்கள் சொல்லுங்கள். சசிகலாவும் டிடிவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? புகழேந்தியும் டிடிவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? ஓபிஎஸும் டிடிவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? வேறு யார்? த கிரேட் கேசி பழனிசாமியும் டிடிவியும் ஒற்றுமையாக இருக்கிறார்களா? இல்லை. அப்போ இவர் யாரை சேர்க்கணும்னு சொல்கிறாரு? இவர்களே ஒன்றா சேரல, ஆனால் இவர் அவங்கள ஒன்று சேர்க்கணுன்றாரு. சரி, இந்த சொல்கிறவர் 2017க்கு அப்புறம் டிடிவியும் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்கினாங்களா? அன்னைக்கு ஏன் சொல்லலை? 4 வருஷம் அமைச்சராக இருந்தார்ல, அப்போ ஏன் சொல்லலை? ஓபிஎஸ்ஸை வெளியேற்றினாங்கல்ல, அப்போ ஏன் சொல்லலை? கேசி பழனிசாமி கட்சி விட்டு நீக்கினாங்கல்ல, அப்போ ஏன் சொல்லலை? அப்போ ஏன் அந்த கெடுலாம் விதிக்கலை? சொல்லுங்கள். ரெண்டாவது, இந்த மாதிரி சொல்கிறது கரெக்டா? கட்சிக்குள்ளே தானே சொல்லணும், வெளியே பேட்டி கொடுக்குறது கரெக்டா? அப்போ ஒரு நோக்கம் என்ன? பிரிந்தவர்கள் ஒன்று சேரணுன்றாரு. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? முத்துசாமி பிரிஞ்சு போனார், ஜெகத் ரட்சகன் அதிமுகலேருந்து வந்தார், ஏவாவேலு அதிமுகலேருந்து வந்தார், அனிதா ராதாகிருஷ்ணன் அதிமுகலேருந்து வந்தார், கேஎஸ்எஸ்ஆர் அதிமுகலேருந்து வந்தார், ராஜகண்ணப்பன் அதிமுகலேருந்து வந்தார், செல்வ கணபதி அதிமுகலேருந்து வந்தார், அன்வர்ராஜா அதிமுகலேருந்து வந்தார், தங்கத்தமிழ் செல்வன் அதிமுகலேருந்து வந்தார், கேபி ராமலிங்கம் பிஜேபியில் இருக்கார், அவரும் அதிமுகலேருந்து வந்தார். இந்த மாதிரி அதிமுகலேருந்து வந்தவங்க பெரிய பட்டியலாக இருக்குது. இவர் யாரை சொல்கிறாரு? இப்போ இருக்கிறவங்கன்னா டிடிவி எப்படி அதிமுகவில் சேர முடியும்? டிடிவி ஒரு கட்சி நடத்துகிறாரு, ஒரு கட்சியுடைய தலைவர், அவர் எப்படி அதிமுகவில் சேர முடியும்? கூட்டணி வேணால் வச்சுக்கலாம் அப்படி சொல்லி அவர் பிரிந்தவர்கள் ஒன்று சேரணுன்றாரு. இதை இவர் இப்போ சொல்கிறது காரணம் என்ன? திமுக கூட்டணியில் பலமாக இருக்குது அப்படின்ற ஒரு காரணமாக கூட. பலமாக இருக்கா? திமுக கூட்டணி பலமாக இருக்கா? சண்முகம் பேட்டி பார்த்தீங்களா? வச்சு செய்கிறாரு. திருமாவளவன் பேட்டி பார்த்தீங்களா? ஒரு நாள் இப்படி ஒரு நாள் அப்படின்னு வச்சு செய்கிறாரு. காங்கிரஸில் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது.
அதில் வந்து ஒருத்தர் பேசுகிறாரு 125 தொகுதிகளை நாம் கணக்கில் இட்டு வேலை செய்யணும் அப்படின்னு பேசுகிறாரு மேலிட பொறுப்பாளர். அந்த மொழிபெயர்க்கிற கூட பயந்து போய் 125 சொன்னால் நம்மள ஏதாவது சொல்லுவாங்க, 117ன்றாப்புல. அவர் விடாமல் மறுபடியும் 125ன்னு 125 தொகுதின்னு. அப்போ காங்கிரஸ் ஏதோ ஒரு 50 தொகுதியாக கேட்கணும்னு முடிவில் இருக்குது. திருமாவளவன் டபுள் டிஜிட் வாங்கணும்னு முடிவில் இருக்கார். செண்முகத்தை தேர்ந்தெடுக்கும் போதே சொல்லி அனுப்பிச்சிக்கிறாங்க, படவா டபுள் டிஜிட்லன்னா வெளியே வந்துடணும் அப்படின்ட்டு. சத்தான் நான்ட்டு வந்துக்கிறாப்புல. அவர் 10 தொகுதிக்கு மேலே கேட்பார். அப்போ இந்த மாதிரிலாம் கேட்டால் இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. பிரச்சனை இருக்கா இல்லையா? அப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லைன்றீங்க. அவங்களுக்கு கட்சிக்குள்ளேயே பிரச்சனை இருக்குங்க. என்னன்னா உங்களுக்கெல்லாம் தெரியாது. ஏன் தெரியாதுன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அதை பற்றி பேச மாட்டாங்க. நீங்கள் எதை எடுத்துகிட்டு வருவீங்க? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா போடுறதானே எடுத்துகிட்டு வருவீங்க. அப்போ அவங்க இதை பேசாமல் இருக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. இங்கே ஐயோயோ பாவங்க, அவர் என்னங்க சொன்னார், அவர் செங்கோட்டையன் என்னங்க சொன்னாருன்னா சொல்லுவாங்க. கரெக்டா? அது கட்சி விதி பிரகாரம் தப்பு. இந்த வேலையை திமுகவில் இருந்துட்டு ஒரு தலைவர், யாரோ ஒரு தலைவர் வெளியில் வந்துட்டு என்னங்க கேஎஸ் ராதாகிருஷ்ணன் எவ்வளோ பெரிய தலைவர், அவரை போய் வெளியே அனுப்பிச்சிட்டிங்க, நீக்க கூட செய்யலைங்க. அவர் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்களா? நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன், பிரிந்தவர்கள் ஒன்று சேர வேண்டும். நீங்கள் வந்து தயவுசெய்து 10 நாள் டைம் தரேன், நீங்கள் முடிவெடுங்கன்னு சொன்னால் ஸ்டாலின் அப்படியா வாங்க நம்ம அறிவாலயத்தில் என்னது ஒன்றிணைவும் வா உடன்பிறப்பே வா அப்படின்னு உட்காந்து பேசுவோம் கூப்பிடுவார். நீக்குவாங்களா மாட்டாங்களா? எம்ஜிஆர் திமுகலேருந்து எதுக்கு நீக்கினாங்க? அவர் என்ன சொன்னார்? திமுகவில் நேற்று வரைக்கும் சாதாரணமாக இருந்தவங்களாம் இன்றைக்கி நல்லா வசதியாக இருக்கிறாங்க, அவங்க சொத்து கணக்கை தாக்கல் பண்ணணுன்னாரு. உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க, விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கொடுத்து நீக்கி விட்டாங்க. எம்ஜிஆர் அன்றைக்கி என்ன பண்ணார்? வேறு ஏதாவது பண்ணாரா? வெளியில் அமிச்சாங்கல்ல. அன்றைக்கி யாராவது அந்த விஷயத்தை யாராவது பேசுவாங்களா? இன்றைக்கி இருக்கிறவங்களுக்காக தெரியுமா அந்த மாதிரி நடந்ததுன்னு? வைகோவையா நிற்கினாங்க? ஸ்டாலினுக்கு போட்டி அவர் வந்தால் நிற்கினாங்க. அன்றைக்கி யாராவது வைகோவுக்கு ஆதரவாக பேசுனாங்களா? அதனால் அது நீக்கிறது கட்சி முடிவு, கட்சி இதெல்லாம் அவங்க கட்சி விவகாரம். ஆனால் இதை டிபேட்டாக எடுத்துக்கிட்டு ஐயோகோ அவர் என்ன பண்ணாருன்னு, அவர் பாவம் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு தெரில. அவருக்கு நீக்கிட்டாங்களே, தூக்கிட்டாங்களே, என்ன பண்ண போறீங்கன்னா என் பணியை நான் தொடருவேன். உன்னை தான் கட்சியிலேருந்தே அனுப்பிச்சிட்டாங்களே, அப்புறம் நீ என்னத்தை தொடருவேன்? உன் பணி என்னான்னு சொல்லி வந்த பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்கணும்னு. அப்போ நீ வந்தால் வழியை அனுப்பிச்சிட்டாங்களே, நீ என்ன உன் பணி தொடருவேன்? இப்போ போய் மத்திய அமைச்சரை பார்த்தேன்றாரு. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் ஹரித்வார் போகிறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன்னா போகிற வழியே டெல்லியில் கூப்பிட்டாங்களா, போய் பார்த்துட்டேன்னு சொல்கிறாரு. சரி பார்த்து என்ன பண்ணேன்னு கேட்டால் நம்ம காதெல்லாம் கூறாக தீட்டின்னு கேட்குறோம். ஏன்னா இவர் வந்து அப்படியே போவார். அதனால் நம்ம கொஞ்சம் அப்படியே தேட்டினா ஏதோ ஒரு பிரச்சனையா தொகுதி மக்களுக்கு. அது போய் அமித்ஷாட்ட சொன்னாராம். மறுபடியும் மூட்டாளாக்குறாரா பத்திரிகையாளர்ல? ராமரை போய் பார்க்க போகிறேன்னு சொன்னார்ல, அப்புறம் எப்படி இங்கே வந்து பேட்டி கொடுத்துனுக்குறாரு? கண்டிப்பா சார். இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்களை பின்பு இருந்து இயக்குறது வந்து அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நயினா நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவுடைய இந்த பிளவுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்ம சூப்பராக சொல்லிக்கிறாப்புல. திமுக அண்ணாமலை ஆப்ரேட் பண்ணுது, அண்ணாமலை இவர்களை ஆப்ரேட் பண்ணுறார், அவ்வளோதான் விஷயம். திமுக கொடுக்குற அசைன்மெண்ட்டில் தான் அண்ணாமலை இயங்க ஆரம்பித்தார். இது டெல்லியில் அமித்ஷா வரைக்கும் தெரியும். பாஜகவை பொறுத்த வரைக்கும் அக்கா நல்லா பண்ணுறிய ரைட்டு, பதவி வந்து அதுவும் ஒரு காரணம். நாளைக்கு அண்ணாமலை பதவி வேறு பதவி நல்ல பதவி கொடுக்கப்படலாம். ஏன்னா இது மாதிரி உள்கலாட்டா பண்ணுறவங்களாம் நமக்கு தேவைன்னு அவங்க எப்போவுமே பண்ணுவாங்க. நீங்கள் பிஜேபி எந்த தலைவரும் செயல்படாத அளவுக்கு செயல்பட்டு பிஜேபியை கீழே கொண்டு போய் சேர்த்ததில் அண்ணாமலை பங்கு இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி ஆளை விடக்கூடாது. என்ன ஒரு கோக்குமாக்கு வேலை பண்ணுகிறாப்புல, சரி அது கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுருவோம். நாளைக்கு கோக்குமாக்குங்க சேர்த்து தேவைப்பட்டுச்சுன்னா அன்றைக்கி அண்ணாமலைக்கு உயிர் கொடுப்போம். இதுதான். ஈவிகே சிலங்கவன் ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். அவர் இந்த வேலை தான் பண்ணுவார். டம்மால் டிம்பின்னு அடிப்பார். திடீர்னு பிரச்சனை ஆச்சுன்னா அவர் தூக்கி ஓரம் கட்டு வேறு ஒரு சாஃப்ட் லீடரை கொண்டு வந்துடுவாங்க. அவர் வாட்டில் அப்படியே ஊட்டின்னு அப்படி போயிட்டு இருப்பார். சேம் அதே பேட்டர்ன் தான் தேசிய கட்சிகளில் இது உண்டு எப்போவுமே. அண்ணாமலை ஒரு அரசியல்வாதி கிடையாது, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்தால் இவர் தான் முதல்வர் அப்படின்னு கை காட்டுறதுக்காக அண்ணாமலை கொண்டு வந்தாங்க. அப்படியே யாருக்குமே தெரியாதான், அப்படியே கொண்டு வந்தாங்களாம். அண்ணாமலையை முதல்ல பேட்டி எடுத்தது நான் தான். அப்போ நான் கேட்குறேன், என்னங்க நீங்கள் வந்து ஏன் இந்த மாதிரி பண்ண? இல்லை எனக்கு சமூக சேவை இது அப்படி இப்படின்னு. இல்லை ரஜினி கட்சிக்கு எதோ போகிறீங்க? அப்படிலாம் இல்லை, நான் வந்து அப்படி இப்படின்றாரு. ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, இவங்களுக்கு அல்வா கொடுத்தோடனே சரி வான்னு பாஜகவில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்தோன்னே ஒரு வருஷம் அண்ணாமலை என்னென்னவோ இது பண்ணார், தனக்குன்னு ஒரு வார் ரூமெல்லாம் உருவாக்கிட்டார். அப்போ அவங்க கொடுக்குற தகவலெல்லாம் எடுத்துகிட்டு கண்டபடி வளர்னார்.
பயங்கரமாக ட்ரால் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ விஜய்க்கெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தயார்படுத்திக்கிட்டார். அப்புறம் அவருடைய அதிரடி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ரீச்சாக இருந்தது. சரி, குழந்தை அங்கே தான் அடிச்சுக்கிட்டுதுன்னு பார்த்தா டக்குன்னு அண்ணாமலையை கையில் எடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் இதுன்னு உள்ள விவகாரம் ரொம்ப எடுக்க ஆரம்பிச்சோன்னா விட்டா சிக்கல் ஆகிடும்ன்ட்டு அண்ணாமலையை கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கையில் எடுத்த உடனே அண்ணாமலையை வச்சே கூட்டணியை உடைக்கிற வேலையை பண்ணாங்க. அதுக்கு இவர் நல்லா துணை போனார். என்னென்ன பண்ணார்? கூட இருக்கிறவங்களே அடிக்கிறது. அதிமுகவினரும் ஊழல்வாதிகள் தான், அவங்க ஃபைல்ஸையும் வெளியிடுவேன் அப்படின்னாரா? ஜெயலலிதா என் மனைவி ஜெயலலிதாவை விட 1000 மடங்கு மேலானவர்னார். ஜெயலலிதா அவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளினார். யாருமே கூட்டணி கட்சியில் இருக்கும்போது அதுக்கு ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? திருமாவளவன் எடுத்துங்க, இந்த இது கம்யூனிஸ்ட் தலைவரெலாம் எடுத்துங்க, ஏதாவது ஒரு விஷயம் வாய் திறக்கிறாங்களா இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக? இன்னும் கேட்டால் முட்டு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? இதுதான் கூட்டணி தர்மம். இது கூட்டணி தர்மத்தை தாண்டி ஒரு கேவலமான தர்மம். இவர் இது அப்படி தானே பண்ணணும். நீங்கள் யாரை அடிக்கணும்? உங்கள் நோக்கம் என்ன? என்டிஏ கூட்டணி ஜெயிக்கணும், அதுக்கேற்ற வேலை செய்யணும். ஆனால் இவர் என்ன பண்ணார்? டிஎம்கே நைஸாக அட்டாக் பண்ணிக்கிட்டே இந்த சைடும் அட்டாக் பண்ணுறது. அப்போ என்ன, அவன் கூட்டணி உடையும் தெரியும்ல. இவங்களும் சொல்லி பார்க்குறாங்க, ஏங்க என்னங்க அண்ணாமலை இப்படி பேசுகிறாரு, ஜெயலலிதாவே பேசுகிறாரு அப்படின்னு. ஓபிஎஸ்ஸை தூண்டி விட்டுக்குன்னு வேலை பண்ணிருக்காரு. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலெலாம் ஓபிஎஸ்ஸை வச்சு என்னென்னவோ பண்ணாங்க. அப்புறம் ஓபிஎஸ் தனியாக தொல்லை கொடுக்க ஆரம்பித்தார். அப்புறம் டிடிவி கூட சேர்ந்துக்கிட்டு டிடிவி கீழே தான் அதிமுக வரும்ன்ற அளவுலாம் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார் அண்ணாமலை. இது ஒரு கட்டத்தில் ரொம்ப இதாகுதுன்றப்போ கட்சி உடையுது, கூட்டணி உடையுது, தனியாக நிற்கிறாங்க. தனியான்னா இவங்க என்ன பார்க்குறாங்க? பையன் சூப்பராக பண்ணுறான்பா அப்படின்னோடனே இதை பயன்படுத்தி திமுக என்ன பண்ணுது? அவங்க ஜெயிக்கணும். அவங்களுடைய அஜெண்டா என்னென்னா ஏடிஎம்கே ஒன்றும் இல்லைன்னு காமிக்கணும். காண்பிச்சாதான் டிஎம்கே இந்த கூட்டணி ஜெயிக்கும். இருக்கிற பிரச்சனைலாம் விட்டு இதுக்கு பின்னாடி மக்களை நோக்கி நகர்த்தணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த பிரச்சனையை பெருசாகிட்டு ஒரு கருத்து கணிப்பு, திடீர் கருத்து கணிப்புலாம் வந்து சேப்பர் காப்போம், பாஜக தான் செகண்ட் பிளேஸ் வரும், 6 தொகுதிகள் ஜெயிக்கும், அண்ணாமலை பெரிய லீடர், இப்படி உருவாக்குனாங்களா? இது ஒரு உளவியல் ரீதியாக உருவாக்குறது. இப்படி உருவாக்கும் போது அது பார்லிமெண்ட் எலெக்ஷன். அப்போ மோடி ராகுல் இப்படி தான் வரும். இங்கே வந்து இதை உருவாக்கி பிரித்த உடனே இந்த இதில் தேர்தல் நிற்கும் போது அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவில் கான்சன்ட்ரேட் பண்ணல. வேட்பாளர் போடுறதோ இல்லாட்டி ஒரு 5-6 தொகுதி ஜெயிச்சிருக்கலாம். எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் பிஜேபி 11%, இதில் இன்னும் வீக் பண்ணுறதுக்கு பாமகவே இழுத்து பிஜேபி கொண்டு வரதுக்கான வேலைகளையும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இதை ராமதாஸே சொல்லிட்டார் அவர் பேட்டியில். திரும்பி பார்க்குறேன், பக்கத்தில் அண்ணாமலை வந்து இட்லி சாப்பிட்டுக்கிறாரு காலையில். என்னப்பான்னு கேட்டால் கூட்டணிங்க கையெழுத்து போடுங்கன்றாங்க. சொன்னாரா இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடத்தி தான் 11% பிஜேபி, அவங்க 21% பிரியுது.